ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சி கிச்சன். இன்னைக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டான முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 100 கிராம் துவரப்பருப்பை கழுவி எடுத்திருக்கேன். இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் துவரப்பருப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ துவரப்பருப்பு வேகிறதுக்கு நம்ம குக்கரை மூடி ஒரு 12 விசில் போல வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 12 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுப்போம். ஒரு 2 முருங்கைக்காய் கழுவி அரிஞ்சு வச்சிருக்கேன். இது நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு முருங்கைக்காய் வேகட்டும். இது கொஞ்சமா தண்ணி கொதிச்சதுமே நம்ம ஸ்லோவில் வச்சுக்கலாம். இப்போ இது கொதிக்குது. இது அப்படியே நம்ம ஸ்லோ பண்ணி முருங்கைக்காய் வேக வச்சிடலாம். இது வேகிற நேரத்துக்கு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுமே நம்ம கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டினதுமே 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்துச்சு. இப்போ நான் ஒரு 3 தக்காளி அரிஞ்சு எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் வெங்காயம் கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. இப்போ நான் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்க, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ நான் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா இப்படி நசுக்கி வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா நசுக்கி வதக்கியாச்சு. இப்போ 1.5 ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பு முருங்கைக்காவை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருந்து நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம அப்பப்போ கொஞ்சம் கிளறி மட்டும் விட்டுக்கலாம், அடி பிடிக்காம. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் குழம்பு கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பெருங்காயத்தை நல்லா கிளறி விட்டுடலாம் குழம்போட. குழம்பு அப்படியே கொதிச்சு நல்லா வத்தி வரட்டும். இப்போ சாம்பார் நல்லா வத்தி சூப்பராக ரெடியாக இருக்கு. இது நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் டிஃபனுக்கும் சாப்பாடுக்கும் ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.